ஹே காய்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அஃபர்மேஷனா என்ன மேம் அப்படின்னு கேட்டு. இது மாதிரி அஃபர்மேஷனா அவங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். பட் நிறைய பேருக்கு அஃபர்மேஷனா என்னன்னு தெரியாமல் இருப்பீங்கள்ல, அவங்களுக்கு நான் இன்றைக்கி அஃபர்மேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறேன். அஃபர்மேஷனுங்கிறது தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா, உறுதிமொழிகள்னு சொல்லுவாங்க. இப்போது நம்மளுக்கு ஒரு கோல் இருக்குது வச்சுப்போம். என்ன, ஒரு ஜாப் கிடைக்கிறதா இருக்கலாம், இல்லை மேரேஜ் ஆகிறதா இருக்கலாம், பேபி வேணுங்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு சூப்பரான வீடு கட்டுறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கோல் இருக்கும். சின்ன கோல், பெரிய கோல்னு அப்படி எந்த கோலாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட கோலுக்கு ரிலேட்டடாக வாக்கியங்களை உருவாக்கணும். இப்போது ஜாப்க்குன்னு வச்சுப்போம். நம்மளுக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும். அதுவும் பர்டிகுலராக இந்த கம்பெனிக்கு தான் நான் ஜாப்க்கு போவேன், இந்த ஜாபில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன்ட்டும் மைண்ட் செட்டோடு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியும் நம்ம இந்த வாக்கியங்களை உருவாக்குறது எப்படி அப்படின்னா, இப்போது நான் ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நான் ஏபிசி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது இப்போது நம்ம அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நிறைய வாக்கியங்கள் உருவாக்கணும். எப்படி, நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், அந்த அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, அவங்களோட கொலீக்ஸு அந்த மாதிரி அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒரு பாண்டிங் இருக்குது, நல்ல சேலரி வாங்குகிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட ஜாப்க்கு ரிலேட்டடாக நிறைய வாக்கியங்களை உருவாக்கி அதை ஆடியோவாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் ஆர் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி, மார்னிங் எந்திரிச்சதும் ஆர் நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த 2 டைம் மட்டும்தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருப்போம். அதாவது நம்மளோட ஆழ் மனதில் அந்த டைம் இருப்போம். எந்திரிச்சு ஒரு 1/2 hour ஒரு மயக்கம் மாதிரி தானே இருப்போம். காலையில் தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி நைட் எப்படி இருப்போம், அப்படியே சொக்குற மாதிரி ஒரு மாதிரி தூக்கம் வருமா, அந்த டைம். இந்த 2 டைமும் நம்ம அஃபர்மேஷன் கேட்கணும். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம கோல் என்ன அச்சீவ் பண்ண போகிறோமோ அதுக்கு ரிலேட்டடான வாக்கியங்களை இப்படி ஆடியோவாக உருவாக்கி இதை இப்படி காலையில் எழுந்திரிச்சதும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி அந்த ஆடியோவை ப்ளே பண்ணி நம்ம கேட்கணும். அது பண்ணினதுக்கப்புறம் மார்னிங்காக இருந்தால் உங்களோட அதை பற்றி எந்த தாட்டும் வச்சுக்க வேணாம். உங்களோட டெய்லி ரொட்டீன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நைட்டு அதே மாதிரி தான். கேட்டதுக்கப்புறமா நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. நைட் தூங்குகிற பொசிஷனில் எப்பயும் போல் படுத்துட்டு அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். அடுத்து நீங்கள் ஃபோன் நோண்டுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அவ்வளோதான். அது நைட் தூங்கும் போது அந்த வேர்ட்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்போது இந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே போய் ரிஜிஸ்டர் ஆகும். நீங்கள் என்ன காது வழியாக கேட்குறீங்களோ அது அப்படியே மூளைக்கு ட்ராவல் ஆகி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது சூப்பராக உட்காரும். சப்கான்ஷியஸ் மைண்டில், அதாவது நம்மளோட ஆழ்மனதில் ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஆணித்தரமாக நடந்தே தீரும். அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் அஃபர்மேஷனோட பவர். நான் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஒரு 6 month பேக், 6 monthக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு லைட்டாக அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் மாதிரி காலில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. கால் பாதத்தில் ஒயிட்டாக, அது எப்படி சொல்கிறது, வெண்புள்ளி ஸ்டார்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லைட்டாக இருந்துச்சு. முதுகில் ஒரு 2-3 டாட்ஸ் இருந்துச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக,
அந்த அது க்யூர் ஆகுறதுக்காக நான் ஒரு அஃபர்மேஷன் ரெடி பண்ணி கொடுத்தேன். அப்போ வந்து மெடிசின் எடுத்துக்கிட்டாங்க. எப்படின்னா சித்தால போயிட்டு 2 மந்த்ஸ் தான் மெடிசின் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சித்தாக்கு போனா அப்படின்னாலே புளி சேர்க்கக்கூடாது அப்படி தானே. எவ்வளோ நாளைக்கு நம்ம புளிப்பு போடாமல் தக்காளி ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் எப்படி சாப்பிட்றது? ஒரு 2 மந்த்ஸ் வந்து மெடிசின் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மெடிசின் எடுத்ததுக்கிட்ட இருக்கும்போதே அஃபர்மேஷன் கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்க. மெடிசின் விட்டதுக்கப்புறம் அஃபர்மேஷன் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன மேஜிக் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியிலருந்தே இருக்குமாமா. இப்போது அவருக்கு வந்து அந்த காலில் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, பாதத்தில் இருந்ததெல்லாம் ஃபுல் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு. அந்த காலுக்கு மேலே கணுக்காலுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுல்ல, அது வந்து ஸ்கின் கலரில் சூப்பராக மாறிட்டு இருக்கு. இது தாங்க அஃபர்மேஷனோட ஒரு பெரிய பவர். நம்ம அஃபர்மேஷன் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருச்சுன்னா எப்பேற்பட்ட ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், எப்பேற்பட்ட கோலாக வேணால் இருக்கலாம் உங்கள் லைஃப்பில், அது கன்ஃபார்மாக நடக்கும். இதுதான் அஃபர்மேஷனோட பவர். நீங்களாவே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கேட்க முடியும். அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கேட்க முடியும் அப்படின்னாலும் சூப்பர், கண்டிப்பாக கேட்கலாம். இல்லை நான் ஒர்க் போயிட்டுருக்கேன், என்னால் என்னோடய கோலுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸை என்னால் மேக் பண்ண முடியல, இதை கேட்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் அஃபர்மேஷன் நிறையா இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு அஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீனில் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எது ரிலேட்டடாக அஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு டீட்டெயிலாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் அஃபர்மேஷன் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அது உங்களோட விஷ் தான். பட் நான் நிறைய அஃபர்மேஷன் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து வந்து இப்போ புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நியூ இயர் வரப்போகுது இல்லையா? நியூ இயர்க்கு இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது? 25 டேஸ் தான் இருக்குது. அந்த நியூ இயருக்கு பிறக்க போகிற அந்த புது வருஷத்தை நம்ம எப்படி சூப்பராக வரவேற்கலாம், அதுக்காக ஒரு கிராட்டிடியூட் கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன். அந்த கிராட்டிடியூட் கிளாஸ் மூலமாக நம்ம நியூ இயருக்கு அடுத்து பிறக்க போகிற வருஷத்தில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கோலை நம்ம கிராட்டிடியூட் மூலமாக நம்ம கிராட்டிடியூட் அப்படின்னா நன்றி உணர்வுன்னு சொல்லுவோம். நம்ம வாழ்கிற லைஃபுக்கே முதல்ல நன்றி உணர்வோடு இருக்கணும். நம்மளோட ஆன்மா வந்து இந்த உடம்புல இருக்கிறதுக்கே பெரிய நன்றி உணர்வோடு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த நன்றி உணர்வு எப்படி தெரிவிக்கிறது, கிராட்டிடியூட் எப்படி நம்ம யூனிவர்ஸ்க்கு கொடுக்கறது அப்படின்னு தெரியாதவங்க, பிகினர்ஸாக இருக்கவங்க, அப்படி யாராக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா தெரியும், ஆனால் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, இந்த கிராட்டிடியூட் கிளாஸில் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 2024 வந்து நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். அது வந்து உங்களோட விருப்பம் தான். அப்படி நீங்கள் விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். இன்னும் 25 டேஸ் இருக்குது நியூ இயருக்கு. இந்த 25 டேஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கிராட்டிடியூடாக இருங்க. கிராட்டிடியூட் நன்றி உணர்வோடு ஒரு விஷயத்துக்கும் நம்ம இருக்கும்போது, நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்கலாம், எல்லா விஷயத்துக்குமே ஒரு நன்றி உணர்வோடு இருக்கும்போது தான் அந்த எனர்ஜி வந்து யூனிவர்ஸ்க்கு டைரெக்டாக போய் சேரும். அப்போது அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தேவையோ அதையும் சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 2024 என்னோட சேர்ந்து செம்ம வைபாக யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் சீக்கிரமே இந்த இயர்க்குள்ளேயே நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணணும், நீங்கள் எந்த கோலை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோலை சீக்கிரமாக ரீச் பண்ணுவீங்க.
நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கிராட்டிடியூடாக இருக்கணும், அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் எப்போவுமே இருந்தால் நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை நான் க்யூட்டாக முடிச்சுக்கிறேன். பாய்.